சார் வந்து இப்போ அப்பா பார்த்துட்டீங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுறாரு. அதில் ஏற்கனவே 99ல் ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்ணுறேன்னா, ஸோ இப்போ அதுக்கப்புறம் 100 ஃபிலிம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பட் இப்போ அந்த 99th ஃபிலிம் ஏற்கனவே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதில் இருக்குது. ஸோ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போகிறதா இருந்தது. அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார். சும்மா ஒரு ஒரு ஜாலிக்கு தான் நான் எப்பயாவது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டுக்கு போனால் செம்ம அடி விடும். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 8 ஃபிலிம்ஸ் வந்து அப்பா கிட்ட பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போ ஈலாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார். பட் இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்ணுறோம். பட் கணேஷ் சார் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃபிலிம்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டா கூட அடுத்த படத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் அது கழிச்சு போனாங்க வேற மாதிரி நாங்கள் இது பண்ணிப்போம். பட் அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேற வேற கணக்கில் நான் சொல்லணும் அதுக்கு. சார் வருஷம் வருஷம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு, அந்த கணக்கில் வருமா சார்? நிச்சயமா சார். இது வந்து இப்போ இது வந்து நாங்க பிசினஸா பண்ணல. இப்போ ஆக்சுவலி பாத்துட்டீங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளோ பிசினஸ் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. பட் ஒரு பேஷனா தான் இது ஒரு விஷயத்த பண்றோம். ஸோ இன்னைக்கு இப்போ பாவிஜய் சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்துலையும் வேற ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்ட எடுத்துட்டு போகாம ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் அவங்களோட அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டைரக்டர்ஸ் அது இல்லாமல் ஒன் ஃபிலிம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்ட எடுத்துட்டு வருவேன். அண்ட் அது இல்லாமல் அவங்ககிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தியேட்டர்ஸ் அந்த இது ஸோ அதனால வருஷம் வருஷம் வீட் லைக் டு டூ. அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போது கொஞ்சம் வருஷம் வருஷம் படம் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டைரக்டர்ஸ் எழுதுவாங்க. டாக்டர் சார் சார் இப்போ வெள்ளைக்காரங்களாம் வரும்போது நம்ம ஓலைச்சுவடிகள்லாம் அழிச்சிட்டாங்க, நிறைய அழிச்சுட்டாங்க, நிறைய மறைக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் காட்டுவீங்களா இல்லை படத்தில் சீன்ஸ்லாம் இருக்கா? இல்லை இல்லை இருக்குது. தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு ஒரு காட்சியை வச்சுருக்கோம். அர்ஜுன் சார் வர்ற காட்சியில் ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி, நீங்கள் கண்டிப்பாக அதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது படம் பார்த்த எங்கள் எல்லாருக்குமே இப்போ சார்லேருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க. ஸோ அந்த அர்ஜுன் சாரோட சீனில் அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழில் அவர் பேசுகிற ஒரு காட்சியும் ஒரு இருக்குது. அது நிச்சயமாக அது நல்ல ஒரு பேசப்படுற ஒரு காட்சியாக இருக்கும். சார் விஜய் சார் வாழ்த்துக்கள். நன்றி சார். படத்தை பார்க்கறப்ப 2 பீரியடாக மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஒன்று பிரிட்டிஷா இல்லை ஃப்ரெஞ்ச் பீரியட் வருமா? ஃப்ரெஞ்ச் தான். அர்ஜுனுக்கும் ஜீவாக்கும் கனெக்ஷன் ஏதாவது இருக்குமா? இருக்கு கதையில் கனெக்ஷன் இருக்குது. 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது என்னங்கிறத நம்ம ஸ்க்ரீன் பிளேவாக சொல்லுவோம். என்னவா வராங்க சார் கேரக்டர்? ஜீவா சார் வந்து அகத்தியாவா வர்றாரு. அகத்தியானா அதாவது கேரக்டரா சொல்லுங்க. படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷன் பண்ற ஒரு ஆர்ட் டைரக்டராக அறிமுகமாகிறாரு. ஸோ அதுல இருந்து அவர் ஆரம்பிக்கிற தொழில இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரியா இல்லையா, அப்போ அவர் ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. அதுல இருந்து கதை அப்படி ஆரம்ப புள்ளி அதுதான். அவங்க வந்து அவங்க கூடவே படிச்ச ஒரு லவ்வர் அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டா இருக்காங்க ராஷிகண்ணா. டாக்டர் சார் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக டேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து கதையாவது போடுவாங்க. ஆனால் அவர் சொல்லி வருத்தப்பட்டவர், எங்க ஒரு பாட்டு கேட்டோம் கொடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் என்னை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்கன்ட்டு. அது அப்படியே சொன்னார் அவங்ககிட்ட. இல்லை சொன்னார் சொல்லிட்டு சாருக்கே சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு. இந்த படத்துலேயே வந்து 6 பாட்டு வைக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்போ சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங்கில் நிறைய காட்சிகள் நகரும். ஸோ இப்படி ஒரு பாட்டுக்குள்ளேயும் காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடியல, ஒரு டூயட் சாங் அப்படின்னு போக முடியல. அதனால தான் அவர் ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியமா இருக்கும் அப்படின்னு ஜீவா சார். சார் நன்றி சார். சார் மணி சார். சார் ஜெயசன் சார். சார் இந்த வழக்கமாக அந்த பேய் படங்கள் அப்படின்னா ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் படங்கள் சீன்ஸ் எல்லாம். பட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? அதுக்கு காரணம் வந்து டிஓபி பதி தான். இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ஒர்க் பண்ணி நல்லா வரணும், எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிக்கணும். ஏற்கனவே எங்கள் ஹீரோயின்லாம் ரொம்ப அழகு தான், அதுக்கு மேலேயும் காமிச்சிருக்காப்புல, ரொம்ப பிரைட்டாக பண்ணியிருக்காப்புல. எனக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காப்புல. இல்லை அதுக்காக கேட்கல சார். இப்போது டார்க்காக எடுக்கிறாங்கன்னாக்கா இந்த பயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
இல்ல அந்த மாதிரி அந்த காட்சிகள் அப்படிதான் அந்த இருக்கும். மாதிரி காட்சிகள் அப்படி இருக்கு அந்த மாதிரி, அதாவது இப்போ அந்த ஆவி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ட்ரெய்லர் அந்த ஷாட் ரொம்ப இருட்டா இருக்கும்னு போடல. ஆமா நீங்க படமா பார்க்கும்போது அந்த காட்சிகளுக்கான லைட்டிங்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும். சார். அப்புறம் சொல்லுங்க சார். சார் அது நீங்க கேட்டீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கும். கொஞ்சம் குழந்தைங்கலாம் கொஞ்சம் பயப்படாம இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் PG-13 ஃபிலிம் சார். டார்க்கா பண்ணிட்டு அப்புறம் A சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க மட்டும் தான் வருவீங்க படத்துக்கு. அப்புறம் ஜீவா சார், அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. ஆமா சார், நீங்க வந்து அவர்தான் ரொம்ப நேரமா ராசி மேம் கேக்குறாங்க, யார் கேள்வி கேக்குறாங்கன்னு. அப்புறம் சார் இந்த உங்க படத்துல வந்து 100வது படமா வந்து விஜய் தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது நான் சொல்லிட்டேன்னா இதுதான் சொல்லிட்டேன்னா இப்போ இதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும். இல்ல அது ஆனா 100வது படம் என்ன எடுக்கிறாங்க தெரியல. அப்பா தெரியல சார். அதான் கொஞ்சம் அவங்க கடைசி படம் அறிவிச்சுட்டாரு, அதனால தான் கேட்கிறேன். அப்படியா சார்? தெரியல சார். நான் எனக்கு இந்த நியூஸ் பட் ஏதாவது மிரக்கல் நடந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், ஹலோ டைரக்டர் சார், இந்த படத்தோட மூளை வந்து திருமூலர்லேருந்து எடுத்தீங்களா? ஒன்று, சித்த வைத்தியத்தை எந்த விதத்தில் இதை கொண்டு வரீங்க சார்?